தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இளமதியோட அப்பா சும்மா இல்லாம பரமனை வேறையா சாப்பிட கூப்பிட்டுட்டாங்களே இல்லையா? சும்மா விட்டுருந்தாலும் அவனாச்சும் சாப்பிட்டு வந்திருப்பாப்ல. ஆனா அதை விட்டுட்டு வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு சாப்பாடு போடாம இந்த ஆளு உட்காந்து நல்லா சாப்பிட்டுறாரு மூக்க முட்டை. இந்த இளமதியோட அம்மா வேறையா வந்து பார்த்தீங்கன்னா பரமனுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பருக்க விடாம வேணும்னே எல்லா சாப்பாட்டையும் மல்லு கட்டி சாப்பிட்டுடுது. இங்க பரம பசி தாங்க முடியாம பொறுக்க முடியாம ரொம்பவுமே தள்ளாடி போயிடுறாப்புல. இந்த பக்கம் என்னடானா நம்ம இளமதியோட அப்பா வந்து மனசுக்குள்ளார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதற்கான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. எல்லா தப்பும் இவன் பையன் பண்ணதுக்கு நம்ம பரமனை எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரம பசியே தாங்கல. ரொம்ப நேரம் ஆனதுனால ஹோட்டல் வேறையா மூடி இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் திறந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் சாப்பிட்டு வந்திருப்பாப்புல. இப்போ என்ன செய்யறது, பசியை பொறுத்துக்கிட்டு ரூமில் போய் படுத்தா அந்த ரூமில் மிளவா காய போட்டிருந்ததுனால ரொம்பவுமே காரமாக நெடி ஏறி ரொம்பவுமே தும்ம ஆரம்பிக்கிறாப்புல. இந்த சவுண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குமரேசனுக்கும் கேட்குது, மற்றவங்க எல்லாருக்குமே கேட்குது. அதுக்கப்புறம் பரமே அந்த ரூம்லலாம் இருக்க முடியாதுன்னு வெளியில் வந்துடுறாப்புல. ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாப்புல குமரேசன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக ஏந்திரிச்சு வெளியில் வராப்புல. பின்னாடியே இளமதியும் வந்துடுறாங்க. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் மாட்டுக்கு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பரமனை நான் தான் சாப்பிட வர வச்சேன். சும்மா இருந்தாலும் அவன் ஹோட்டல்லையே சாப்பிட்ருப்பான். இப்படி வர வச்சு பட்னி போட்டது எவ்வளோ பெரிய பாவம் அப்படி இப்படின்னு ஏதேதோ டைலாக் சொல்ல, அப்படின்னா அவனுக்கு கடையிலனாச்சும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, நான் கதவை திறந்து விட்றேன் அப்படின்னு இளமதி சொல்ல, கரெக்டாக நர்மதா அங்கே வந்துடுறாங்க. ஸோ இங்கே வீட்டில் சாப்பாடு இருக்குது, நான் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோடை பொறுத்தளவு பெருசாக எதுவும் நடக்கவே இல்லைங்க. இந்த பறமை எதுக்காக இவ்வளோ இது தொந்தரவையும் தாங்கிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இங்கே இருக்கிறாப்புல அப்படிங்கிறது தான் புரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.